ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। भगवद्गीता भाष्यम् 352வது பக்கம். अत्र च कर्म कर्म एव सत् कार्यकरणाश्रयं कर्मरहिते अविक्रिये आत्मनि सर्वैः अध्यस्तं यतः पण्डितः अपि अहं करोमि इति मन्यते. இதுவரைக்கும் நாம பார்த்தது பகவான் சொல்றது. ஒரு பூர்வபக்ஷி சொன்னாரு அவருடைய டீச்சிங் ராங் டீச்சிங் அப்படிங்கிறத, எப்படி கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், செயலில் செயலின்மை பார்க்கிறது, செயலின்மையில் செயலை பார்ப்பது என்பது ராங் டீச்சிங் ஆஃப் பகவான் அப்படின்னு ஒருத்தர் போட்டாரு நனு பூர்வபக்ஷி. அத சங்கராச்சாரியார் நெகேட் பண்ணிட்டு வராரு. அதை எப்படி நெகேட் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா எப்பவுமே ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு எக்ஸ்பிளனேஷன், கன்க்ளூஷன், அந்த மாதிரிதான் பகவான் ஸ்லோகங்கள் அமைச்சு கொண்டுவார். சங்கராச்சாரியரும் பாஷ்யத்துல பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், அடுத்தது அதோட எக்ஸ்பிளனேஷன் வரும், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் வரும். இப்ப நாம இருக்கிறது கன்க்ளூடிங் ஏரியா. அப்ப எப்படி தெரியும்னா, ரிப்பீட் ஆன மாதிரி நமக்கு தெரியும். என்னடா இப்போ நாள் படிச்சதே திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அப்படி கிடையாது. எதையுமே ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லும் போது வித்தவுட் எனி ரீசன் நம்ம சொல்லுவோம். அதை எழுதுறோம், ஒரு கட்டுரை எழுதுறோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்மேட்லாம் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல அங்க ரீசன்ஸ் எல்லாம் இருக்காது. என்ன சொல்ல போறேங்கிறது இன்ட்ரோடக்ஷனா இருக்கும். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பல வகுப்புகள் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது திருப்பி இப்ப நாம இருக்கிற ஏரியா, அவர் சொன்ன கருத்தை கன்க்ளூட் பண்றார், கடைசி ஏரியால இருக்கும். அப்படி பார்க்கும்போது அது சில ரீசன்ஸ் சொல்லி கன்க்ளூட் பண்றார். எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு மறுபடியும் சில ரீசன்ஸ் சொல்லி அதே கருத்தை, எது செயலில் செயலின்மை பார்த்தல், செயலின்மையில் செயலை பார்த்தல், சக புத்திமான் மனுஷேஷு, இந்த கருத்தை தான் இப்ப நாம முடிவரை பகுதிக்கு வந்திருக்கோம். அப்ப அவர் சொன்னாரு, பூர்வபக்ஷி சொன்னாரு இது ராங் டீச்சிங்கிற இது கொண்டு வந்தாரு. அப்ப சங்கராச்சாரிய நம்ம பார்த்தோம், அது ராங் டீச்சிங் கிடையாது, இட் இஸ் அ கரெக்டிங் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணியிருக்கும் போது அது குரு கரெக்ட் பண்ணி ஒரு வாக்கியங்கள் சொல்லும் போது மூணாவது வெளியில இருந்து கேட்கும்போது நமக்கு எப்படித்தான் தோணும், குரு தப்பா சொல்லித்தர மாதிரி தோணும். ஆனா இட் இஸ் அ கரெக்டிங் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் நாட் ராங் ஸ்டேட்மெண்ட். இது ஒரு கருத்தை பார்த்தோம். அடுத்தது ரெண்டு விதமான ராங் பெர்செப்ஷன், அறியாமையெல்லாம் ரெண்டு ராங் பெர்செப்ஷன், நம்ம தர்ஷனம், இரண்டு தவறான பார்வை நம்ம கண்ணுல நம்ம பாக்குறோம். அது என்ன அப்படின்னு நம்ம மனதில் நோஷன், நம்ம பாக்குறது சொல்ல முடியாது, மனதில் இருக்கிற ஒரு எண்ணம், இரண்டு தவறான எண்ணம் என் மனதில் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, அகம் கர்த்தா அப்படிங்கும் போது, அகம் ஆத்மா அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது அது தவறான எண்ணம். நான் கர்மத்தை, ஆத்மா கர்மத்தை செய்வது இல்லை. ஆனா நான் என்ன சொல்றேன், நான் கர்மத்தை செய்கிறேன். ஏன் தப்பு இது, நான் கர்மத்தை தானே செய்யறேன், அதை ஏன் தப்புங்கிறீங்க? கர்மம் என்பது தேகத்திற்கு ஆசிரியமானது. தேகாதி இந்திரியங்கள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், இதுலதான் கர்மங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனா அறியாமையின் காரணமாக நான் என்ன சொல்றேன், நான் கர்த்தா. இது வேதாந்த வகுப்புகள் வராதவங்க அஜ்ஞானத்தினால் சொல்றாங்க. வேதாந்த வகுப்புகள் வந்தாலும் அத குரு மூலியமாக சாஸ்திரத்தை கேட்டாலும் என்னால என்ன சொல்ல முடியல, நான் அக்கர்த்தான் என்னால சொல்ல முடியல. ஆத்மா அக்கர்த்தான் என்னால வாயில சொன்னாலும் உணர்வு பூர்வமாக என்னால் அதை கொண்டு வர முடியலனா அதுக்கு காரணம் மோகம், குழப்பம், டெல்யூஷன்.
அது ஒரு தவறான பெர்செப்ஷன். எது? ஆத்மா கர்த்தா அப்படின்னு நான் செயல் புரிகிறேன், ஆத்மா செயல் புரிகிறது அப்படிங்கிறது. அப்ப அதுல இருந்து என்ன நம்ம ஆட் பண்ணிக்கணும்? அகம் அகர்த்தா, நான் கர்த்தான்னு சொல்லும் போது அப்ப ஆத்மாக்கு என்னென்ன வருது, என்னென்ன மாதிரி புரிஞ்சுக்கிறோம்? நமக்கு புண்ணிய பாபம் இருக்குது, பிராரப்தம் இருக்குது, சஞ்சித்தம் இருக்குது, அதை அழிக்காத அதை எரிக்கணும், அப்புறம் அதுக்கப்புறம் ஆகாமி இருக்குது, நான் சொர்க்கலோகம் போகணும், நரகத்துக்கு போயிருவேன், இந்த மாதிரி பிராரப்தத்தை கழிக்கணும், புண்ணியத்தை எல்லாம் சுகமா கழிச்சிட்டு இருக்கிறேன், பாப்பத்தை எல்லாம் கஷ்டப்பட்டு கழிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் தவிர்க்க முடியாது. எப்ப நான் செய்தேன் அப்படின்னு நீங்க எண்ணம் நோஷன் வருந்ததுன்னா இதெல்லாம் நம்மளால தவிர்க்க முடியாது. இது ஒரு ராங் பெர்செப்ஷன். ரெண்டாவது, இது கர்மணி அகர்மணி பஷ்யத்து. ரெண்டாவது ராங் நோஷன் பெர்செப்ஷன் எண்ணம் என்ன இருக்குது நமக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப காரியகரண சங்காதம், பாடி சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தில் டெம்பரரியாக ஒரு செயலின்மையில் ஒருத்தன் இருக்கிறான். டெம்பரரியா தான் இருக்க முடியும். ஒரு செயலின்மையில் இருக்கும்போது அவன் என்ன சொல்றான்? அகம் கர்த்தா, நான் செயலை செய்வதில்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது உண்மையில் அவன் செயல் புரியாமல் இருப்பது இல்லை. அவன் நினைச்சுக்கிறான் நான் செயல் புரியாமல் லேஷராக ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றானா அது இட் இஸ் நாட் அது வந்து டெம்பரரியான தேகாதியினுடைய ரிலாக்ஸேஷனை அவன் எது மேல ஏத்தி வச்சுட்டான்? ஆத்மா மேல ஏத்தி வச்சு அது நான் அகர்த்தா, தேகங்கள் அகர்த்தான்னு சொல்லும் போது அது தவறான நோஷன். பாடி எப்பொழுதுமே டெம்பரரியா ஒரு ரிலாக்ஸேஷன், அகங்கார லெவலில் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கலாமே தவிர அது அவனுடைய இரண்டாவது தவறான நோஷன். நான் அகர்த்தா, நான் செயல் புரியாமல் இருக்கிறேன். இந்த ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒண்ணு புரியணும். என்னது? அஞ்ஞானி அகர்த்தான்னு ஒரு வேர்டு சொன்னார்னா அதுக்கு அர்த்தமே வேற. ஞானி அகர்த்தான்னு சொன்னார்னா அதுக்கு அர்த்தமே வேற. ஞானி அகர்த்தா அப்படின்னு சொல்லும் போது இன் ஆல் 3 periods ஆஃப் டைம் ஆத்மா இஸ் அகர்த்தான்னு சொல்ற. அதே அஞ்ஞானி அல்லது என்ன வந்து அந்த மோகத்தில் இருக்கிற வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அஞ்ஞானியுடைய அகர்த்தா சரீரத்தினுடைய செயலின்மை அவன் சொல்றான். அக்கர்த்தாங்கிற வேர்டு ஞானி யூஸ் பண்ணும்போது ஆத்மாவுடைய அக்கர்த்தாவை அவர் சொல்றாரு. அஞ்ஞானியோ இந்த சப்ஜெக்ட புரிஞ்சு கொள்ளாத வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் நான் அக்கர்த்தான்னு சொல்றாங்க, நான் இப்ப ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது தேகத்தினுடைய அக்கர்த்தா. சோ அக்கர்த்தாங்கிற வேர்டு எப்படி ராங் இன்டர்பிரேஷன் பெர்செப்ஷன் பை ஞானி கரெக்டா புரிஞ்சுக்கிறாரு. அஞ்ஞானி அந்த அக்கர்த்தான்னு சொன்ன என்ன எதை நினைச்சுக்கிறாரு? ரிலாக்ஸ்டா பாடி இருக்கிற பேரு நான் செயலின்மையில் இருக்கிறேன், நான் இப்ப ஃப்ரீயா இருக்கேன் அப்படிங்கிற அர்த்தம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கப்பட வேண்டியது. ஏன் வந்து செயலின்மை அவர் சொன்னாலுமே அது செயல்தான். இதுக்குதான் நம்ம ஒரு 5-6 கிளாஸுக்கு முன்னால பார்த்தோம். அவர் செயலின்மைன்னு சொன்னா கூட எப்படிங்க நீங்க செயல்னு சொல்றீங்க? அதுக்கு we have seen 5 reasons. காரக ஜன்யத்வாத், பிரயத்தன சாத்தியத்வாத். போய் ரிவைஸ் பண்ணி பின்னால போய் பாருங்க. எந்த காரணத்தினால அவர் அக்கர்த்தான்னு சொன்னாலுமே, தேகாதி அக்கர்த்தாவை சொன்னாலும் அது கர்மம் நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு 5 ரீசன்கள் நம்ம சொன்னோம். அதை ரிவைஸ் பண்ணி வச்சுக்க, அதை தான் ரிவைஸ் பண்ணி கொடுக்குற. காரக ஜன்யத்வாத், பிரயத்ன சாத்தியத்வாத், சோதனா விஷயத்வாத், புண்ணிய பாப ஜனகத்வாத், பகுவிதத்வாத். இந்த 5 காரணங்கள்னால சக்கராச்சாரிய முதலே சொல்லிட்டாரு. அது அஞ்ஞானி நான் அக்கர்த்தா நான் செயலின்மே சொன்னாலும் அவன் செயலில் தான் இருக்கிறான். பிகாஸ் ஆஃப் திஸ் 5 reasons ஆல்ரெடி நம்ம அதை நெகேட் பண்ணிட்டோம். இப்ப திருப்பி அதுக்குள்ள போனா இந்த கிளாஸ் ஃபார்வர்ட் ஆகாது. இதனாலதான் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கண்டினியூஸா ஒரு 5-6 வகுப்புகள் நீங்க தொடர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா, இப்ப என்ன 4 நாளைக்கு கொடுத்த கிளாஸ் இப்ப ஞாபகம் இல்லைங்க போது நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் நீங்க கிளாஸ் போட்டு பாருங்க. இந்த கருத்தை முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆகும் போது இந்த 5 ரீசன் சொன்னதுங்கிறதே நம்ம மறதி ஏற்பட்டுரும். அதனாலதான் கண்டினியூஸா குடிச்சு இந்த ஒரு இதுக்கு வந்து நிகம வாக்கியம் சொல்லுவோம்.
நிகம வாக்கியம் அப்படின்னாங்க ஒரு 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 என்ன இருக்கும், ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு கன்க்ளூஷன் ஒரு ஏரியால வருது அப்படின்னா அது கண்டினியூஸா படிச்சோம்னா கண்டினியூஸா படிச்சாவே வெரி சட்டில் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இதுல வாரத்துக்கு ஒரு நாள் நீங்க தள்ளி தள்ளி இந்த மூணையும் இன்ட்ரோடக்ஷன் ஒரு நாள் பாக்குறது, அதுக்கே 2 நாள் எக்ஸ்பிளனேஷன் எத்தனை 7-8 கிளாஸ் வரும். எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ், அப்புறம் திருப்பி கன்க்ளூஷன் கிளாஸ். என்ன முன்னுரை சொன்னாங்கிறது அங்க என்ன இருக்கு நமக்கு 2-3 மாசத்துல கம்ப்ளீட்டா எல்லாம் மறந்துடும். அதனாலதான் வரிசையா வகுப்புகள் கொடுத்து இந்த மாதிரி ஏரியாவை கம்ப்ளீட் பண்ணும் போது நம்மளுடைய விஷன் பர்ஃபெக்டா இருக்கும். இப்ப கம்மிங் டு திஸ் பாஷ்யம் என்ன அர்த்தம் சொல்றாரு? தத்ர ச கர்ம. இதுக்கு முன்னால பாஷ்யம், இதுக்கு முன்னால என்ன பார்த்து சொன்னாரு? தத்ர போன பாஷ்யம் லாஸ்ட் 351 என்ன சொன்னாருன்னு பார்த்துட்டு நம்ம இந்த பாஷ்யத்துக்கு வரலாம். தத்ர இதம் லோகஸ்ய விபரீத தர்ஷனாபன எனாய ஆக பகவான் கர்மணி அகர்மணி பஷ்யேத் இத்தியாதி. இந்த இடத்தோட எக்ஸ்பிளனேஷன் ஏரியா முடியுது. முன்னுரை ஃபர்ஸ்ட் சொன்னாரு, இந்த இடத்தோட எக்ஸ்பிளனேஷன் முடியுது. கடைசியில் இப்ப என்ன சொல்றாரு? தத்ர. தத்ரனா இந்த 2 perception, wrong perception. In this 2 wrong perception, this being twofold என்ன இருக்குது? Confusions. 2 wrong perception, 2 confusions. அதான் தத்ர, இந்த இடத்தில் அர்த்தம். எந்த இடத்தில்? இந்த wrong true perceptions, this இதம்னா this wrong perception 2 லோகஸ்ய, லோகன இந்த இடத்துல மக்களுடைய விபரீத தர்ஷன wrong perception. விபரீத தர்ஷனம் என்ன சொல்லணும்? wrong தவறான எண்ணம். யாருக்கு? மக்களுக்கு. எதுல? twofold wrong perceptions. அப்பனயனாய, eliminate, to remove அப்படின்னு அர்த்தம். to eliminate, to remove, அதை ரிமூவ் பண்றதுக்காக, மனதில் அதை விளக்குவதற்காக. அபநயனாய, அதை விளக்குவதற்காக என்ன சொல்றாரு பகவான்? கர்மணி அகர்மய பஷ்யேத் சபுத்திமான் மனுஷேசு இத்தியாதி. அந்த இடத்த பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றாரு பகவான்? என்ன சொல்லி கொடுத்து? ஆக பகவான், இதம் ஆக பகவான், பகவான் கூறுகிறார். இதம் ஆக, ஆகனா கூறுகிறார். யாரு? கிருஷ்ணர் அப்படின்னு யார் சொல்றா? சங்கராச்சாரிய பகவான். ஆக எதை சொன்னாரு? கர்மணி அகர்ம யக பஷ்யேத் இத்தியாதி அப்படின்னு. ரெண்டாவது என்ன? அகர்மணி கர்ம பஷ்யேத் சக புத்திமான் மனுஷேஷோ அப்படிங்கிறத எதுக்கு கூறினாரு? இந்த 2-fold wrong perception ரிமூவ் பண்றதுக்காக. அபநயனாய, ரிமூவ் பண்றதுக்காக இந்த ஸ்லோகத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சங்கராச்சாரியர் சொல்றார். கீழே தமிழ் மீனிங்: உலகத்தில் உள்ள விபரீத தர்ஷனம், ராங் பர்செப்ஷன், தவறான எண்ணம் போக்குவதற்காக பகவான் கூறுகிறார். என்ன சொல்றாரு? கர்மணி அகர்மய பஷ்யேத், அகர்மணி கர்மய பஷ்யேத். இந்த ஸ்லோகங்கள், இது ஒரு ஸ்லோகம் இல்லை, இதுக்கு முன்னால பல இடத்துல சொல்லியிருக்காரு, இதுக்கப்புறமும் சொல்ல போறாரு. எதற்காக? டு ரிமூவ் 2-fold wrong perception. What is the 2-fold wrong perception? அகம் கர்த்தா, தேகத்தினுடைய செயலை ஆத்மாவில் மேல் ஏற்றி அகம் கர்த்தா. அகம், ஐ ஹாவ் பிராரப்தா, ஐ ஹாவ் சஞ்சிதா, ஐ ஹாவ் புண்ணியா பாப்பா, ஐ ஹாவ் சுகா துக்கா அப்படிங்கிறது ஒரு ராங் பெர்செப்ஷன். ரெண்டாவது பெர்செப்ஷன், தேகத்தினுடைய ரெஸ்ட தன்னுடைய ரெஸ்டாக எடுத்துக்கொள்ளுதல். It is a temporary அகங்கார ரெஸ்ட். அகர்த்த, அகர்மா ஆஃப் தேகத்தை என்ன எடுத்துக்கிறாரு அவரு? நான் ரெஸ்டா இருக்கிறேன். இந்த 2-fold ரிமூவ் பண்ற கன்ஃபியூஷன்ஸ ரிமூவ் பண்றதுக்காக இறைவன் இந்த ஸ்லோகத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்பிளனேஷன் இதோட முடியுது. இப்ப அதுக்கு அடுத்து என்ன வரணும்? எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சோன்ன கன்க்ளூஷன். கன்க்ளூஷன்ல திருப்பி என்ன வரும்? இன்ட்ரோடக்ஷன் என்ன சொன்னமோ அது வித் ரீசனோட சொல்லும் போது we are concluding that. அப்ப என்ன பாக்குறதுக்கு எப்படி வரும்? திருப்பி சொல்ற மாதிரி வரும். நமக்கு என்ன புரியணும்? சங்கராச்சாரியார் கன்க்ளூடிங் திஸ் போர்ஷன் அப்படிங்கறது நம்ம 2-fold wrong perceptionங்கிற பாயிண்ட இந்த இடத்துல கன்க்ளூட் பண்றாரு.
எப்படி கன்க்ளூட் பண்றாரு? அத்திரச்ச முதலே பாஷையை படிச்சுட்டோம். அத்திரச்ச கர்ம கர்மயே அத்திரச்ச அத்திரனா இதே மாதிரி ஆல் ஆக்டிவிட்டிஸ் இந்த இடத்துல அத்திர இனிமேல் என்ன வராது? நோ நியூ டீச்சிங். இதுவரைக்கும் என்ன எக்ஸ்பிளனேஷன் பண்ணாரோ அதைத்தான் கன்க்ளூட் பண்ண போறாரு ஃபார் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. நியூ டீச்சிங் இனிமேல் கிடையாது. சோ அத்திர இன் ஆல் டைம்ஸ் கர்ம எதனுடைய கர்ம? கீழே வருது பாருங்க. காரிய கரண ஆசிரியம் கர்ம. கர்ம இஸ் ஈக்குவல் டு அத்திரச்ச கர்ம இஸ் ஈக்குவல் டு வாட் கர்ம? திருப்பி கர்ம கர்ம வருது பாத்தீங்களா? அந்த அத்திரச்ச கர்ம தட் இஸ் ஈக்குவல் டு இந்த கர்மம்னா எந்த கர்ம? எந்த வேர்டு ஆட் பண்ணி மேல புரியணும்? காரிய கரண ஆசிரியம் கர்ம. திருப்பி அந்த கர்ம அங்கேயே இருக்குது. So atracha karma that is equal to that phrase. Atracha karma is a phrase that is equal to enna karma? Karya karana asraya karma eva. ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தை சார்ந்த கர்மம் தான். என்ன பண்றோம்? அத ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தை சார்ந்த கர்மத்தை என்ன பண்றாம? கர்மரகிதே அவிக்ரியே ஆத்மனி. அது ஒரு பிரேஸ். அவன் என்ன பண்றான்? சுதேகாதி சூக்ஷ்ம ஸ்தூல சரீரத்துடைய கர்மத்தை கர்மரகிதே அவிக்ரியே ஆத்மனி சர்வைகி. சர்வைகினா எல்லாரும் என்ன பண்றாங்க? கர்மரகித ஆத்மாவிடத்தில். அவிக்ரியனா ஆக்ஷன்லெஸ். கிரியம்னா ஆக்ஷன். அவிக்ரியே ஆக்ஷன்லெஸ் செயல் இல்லாத, செயல் புரியாத, செயல் இல்லாத, கர்மம் இல்லாத அப்படின்னு என்ன? செயல் கர்மரகிதே இஸ் ஈக்குவல் டு அவிக்ரியே. செயல் இல்லா கர்மம் இல்லாத தட் இஸ் ஈக்குவல் டு அவிக்ரியே. செயல் இல்லாத எது? ஆத்மனி ஆத்மாவில். யார் ஏற்றி வைக்கிறா? சர்வைகி அத்தியாஸ்தம். எல்லாரும் அதை ஏற்றி வைத்து காண்கிறார்கள். உலக மக்களாக பிறந்தவர்கள் அனைவரும் தேகாதி விஷயங்களில் நடக்கிற கர்மத்தை எல்லா பீப்புளும் சர்வைகி என்ன பண்ணிட்டாங்க? ஆத்மாவின் மேல் அத்தியஸ்தம் ஏற்றி வைத்து காண்கிறார்கள். அனாத்மாவுடைய செயலை ஆத்மாவின் மேல் ஏற்றி வைத்து காண்கிறார்கள். இது ஆத்மாவின் மேல் ஏற்றி they throw the karma of தேகம் on ஆத்மா. அங்கிருந்து அங்க ஏற்றி வைத்து காண்கிறார்கள். அத்தியஸ்தம் காரியகரண ஆசிரிய கர்மத்தை கர்மமே இல்லாத செயல்பாடுகள் இல்லாத ஆத்மாவில் ஏற்றி வைத்து அத்தியஸ்தம் ஏற்றி வைத்து காண்கிறார்கள். They transferred karma of the body to the atma. They transfer by themselves only. அவங்களே தான் ஏற்றி வச்சுக்கிறாங்க. யாரு காரணம் இல்லை. யாரு காரணம்? அவங்களுக்குள்ள இருக்கிற மோகம். யதக ஏனென்றால் அதனால அதனால் பண்டிதகபி 20 வருஷம் படிச்ச வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் 10 வருஷம் படிச்ச வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த இடத்துல பண்டிதக, நாட் ஞானி. பண்டிதகன்னு தெரியுதுங்களா? ஏன்னா ஞானி இவர் சொல்ல மாட்டாரு. பண்டிதக நல்ல நிறைய படிச்சவங்க, ஸ்கிரிப்சர்ஸ, உபனிஷத்தை, பகவத்கீதைய, பாஷ்யத்தை நிறைய படிச்சவங்க பண்டிதக. அபி அவர்களும் கூட என்ன சொல்றாங்க? அகம் கரோமி நான் செய்தேன் இதி என்று க்ளோஸ் த கொட்டேஷன் மன்யதே நினைக்கிறார்கள். நல்லா கிளாஸ்ல கவனிச்சு, நல்லா 2 தடவை 3 தடவை வகுப்பை கவனிச்சு, ஆத்மா கர்த்தான்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். தேகங்களுக்கு தான் ரெஸ்ட், ஆத்மாங்கிறதுக்கு ரெஸ்ட். கர்த்தாங்கிறது ஒன்லி ஃபார் ஆத்மா, நாட் ஃபார் பாடி. இதெல்லாம் நல்லா கேட்டு நல்லா புரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா ஒரு சூழ்நிலை வரும்போது, ஃபேஸ் பண்ணும் போது, அந்த சூழ்நிலையை சர்க்கம்ஸ்டன்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணும் போது
ஒருத்தர் ஒண்ணு பேசும்போது, நம்ம சுத்தி இருக்கிறவங்க ஒண்ணு செய்யும் போது, அல்லது ஒண்ணு பேசும்போது, அல்லது நமக்கு ஒரு சூழ்நிலை தானாக வந்து அமையும் போது, டக்குன்னு எங்க வந்துருவோம்? அகம் கர்த்தா. நான் பாபம் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னால அத நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறப்போ அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன். முடிஞ்சு போச்சு. ஆத்மா கர்த்தா, கர்த்தா, கர்த்தா புரிஞ்சுது. அது ஒரு லைனு. ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? முதல்ல நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியலையே. நான் இப்ப அனுபவிக்கிறேனே. யாரு பாவம் பண்ணுனது? யார் அனுபவிக்கிறது? தேகம். பட் என்ன சொல்றது? இன்டெலிஜென்ட்லி என்ன பண்ணிடுறோம்? ரொம்ப அழகா எங்க வந்து விழுந்துடுறோம்? நான் இந்த சரீரம். அததான் சொல்றாரு. பண்டிதஹ அபி. படித்தவர்கள் தான் தப்பு பண்ணுவாங்க. படிக்காதவங்க எதுக்கு இந்த தப்ப பண்றாங்க? அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சரீரம் தான் நான். அப்படியே வாழ்ந்து முடிஞ்சு போயிடுறாங்க. பண்டிதர்கள் தான் குழப்பம் அடைகிறார்கள். அடுத்தது அதக தமிழ் படிக்கிறேன். இங்கு தேக இந்திரியாதிகளை ஆசிரியத்திற்கும் கர்மமாகவே இருந்து கொண்டு கர்மமில்லாத நிர்விகாரியான ஆத்மாவிடத்தில் அத்தியாரோபம் செய்யப்பட்டுள்ளது. யாருனாலங்க? லோகசிய சர்வை. லோகத்தில் மனிதராக பிறந்த அனைவராலும் இந்த தவறு செய்யப்பட்டு இருக்கிறது. பிகாஸ் ஆஃப் மோகம். ஏனெனில் புத்திமானும் கூட என்ன நினைக்கிறான்? நான் செய்கிறேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், அதனாலதான் இப்ப கஷ்டப்படுறேன். அப்ப நான் புண்ணியத்தை சேர்த்துக்கிறேன். எதுக்கு? இந்த கஷ்டத்துல இருந்து விடுபடுவதற்கு. அதனால நான் என்ன பண்றேன்? பூஜை பண்றேன். அதனால நான் என்ன பண்றேன்? சாண்டிங் பண்றேன் அப்படின்னு யார் நினைக்கிறது? பண்டிதாக. அப்படி அடுத்தது அதக ஆத்ம சமவேததையா சர்வலோக பிரசித்தே கர்மணி நதி கூலஸ்தேஷு இவ விருக்ஷேஷு கதிஹி பிரதிலோப்யேன அகர்ம கர்மா கர்ம அபாவம் யதா பூதம் கத்யபாவம் இவ விருக்ஷேஷு யக பஷ்யேத். இப்ப இந்த இடத்துல கன்க்ளூட் பண்றாரு. என்ன சொல்றாரு? அதக therefore ஆத்ம சமவேததையா the transferred actions, ஆத்மாவின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட கர்மம். ஆத்ம சமவேததையா the transferred actions, ஆத்மாவில் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட கர்மம். சூப்பர் இம்போஸ்ட், டிரான்ஸ்ஃபர்ட், அசோசியேட்டட் கர்மா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆத்ம சமவேதத்தையா சர்வலோக பிரசித்தே கர்மணி. சர்வலோக பிரசித், எல்லா மக்களுக்கும் இது என்ன இருக்கு? பிரசித்தம். It's done by all people. சர்வ லோகம்னா பீப்புள், எல்லா மனிதர்கள். சர்வலோகம்னா இந்த இடத்துல எல்லா மனிதர்கள் மக்களிடமும் பிரசித்தம், ரொம்ப ஃபேமஸ் ஆனது. எது? ஆத்மாவின் மேல் கர்மத்தை, அனாத்மா செய்கிற செயலை ஆத்மாவின் மேல் ஏற்றி வைத்தல் என்பது ரொம்ப பிரசித்தம். சர்வலோகை, உலகத்தில் மனித அனைவருக்கும் இது என்னது? செஞ்ச ஒரு பிரசித்தமான ஒரு செயல். எது? கர்மணி பவதி. நம்ம பவதிங்கிறது சும்மா அந்த இடத்துல ஒரு சென்டென்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பவதி கர்ம, கர்ம பவதி. அது அவங்களுக்கு என்ன எடுத்துக்கிறாங்க? ஆத்மா கர்ம, ஆத்மாவில் கர்மம் இருக்கிறது, ஆத்மா கர்மத்தை செய்கிறது அப்படிங்கிற தப்ப ஹோல் மனிதர்கள் இனம் செய்கிறது. எனக்கு ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நான் லைன் பை லைனா பிரிச்சு கொடுக்குறேன். இதோட நம்ம ஒரு லைன் வந்து வேர்ப் இல்லாதனால ஒரு பவத்தின்னு போட்டு நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். கர்மணி இல்ல, கர்ம பவதி. சோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் என்ன பிரிக்கிறோம்? அதக therefore ஆத்ம சமவேததையா சர்வலோக பிரசித்தே கர்ம பவதி. இப்போ தேகம் கர்மத்தை செய்கிறது அப்படின்னு சொல்றதுல நோ டிஸ்பியூட், அது ஒத்துக்கொள்ளப்படுகிறது. சாஸ்திரம் அதை நெகேட் பண்றது இல்ல. தேகம் கர்மத்தை செய்கிறதுங்கிறத விஷயமே தப்பே கிடையாது. ஆத்மா செயல் புரிகிற இடத்துலதான் தப்புங்கிறத முதல் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். ஏங்க அப்ப நான் செயலே பண்ணலையா? செயல் பண்ணலன்னு யார் சொன்னா?
தேகம் செயல் புரிகிறது. there is no dispute in that line. ஆத்மா நான் செயல் புரிகிறேன் இடத்துல என்ன வருது? டிஸ்பியூட் வருது. அடுத்து செகண்ட் ஃப்ரேஸ், நதி கூலஸ்தேஷு இவ விருக்ஷேஷு கதிகி பிராதிலோபியேன. அது வரைக்கும் ரெண்டாவது ஃப்ரேஸ். திருஷ்யத்தை போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணா திருஷ்யத்தைங்கிற ஒரு வேர்டு போட்டீங்கன்னா, பார்க்கப்படுகிறது அப்படின்னு ஒரு வேர்டு ஆட் பண்ணீங்கன்னா அதை ஒரு ஃப்ரேஸா பிரிச்சுக்கலாம். என்ன ரெண்டாவது ஃப்ரேஸ் என்ன? நதி கூலஸ்தேஷு இவ விருக்ஷேஷு கதிகி பிராதிலோபியேன திருஷ்யதே. I am adding திருஷ்யதே to understand, to separate the sentence. I am adding new word. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. திருஷ்யதே அங்க இல்லையே, எதுக்கு போடுறாங்கன்னா அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட், ஏன்னா வேர்ப் இல்லாம சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இட் இஸ் a phrase. So I am adding a verb. திருஷ்யதே, பார்க்கிறார்கள். என்ன பாக்குறாங்க? ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் இல்லைங்களா, நதி கூலஸ்தேஷு இவ. இப்ப அந்த படகில் சென்று கொண்டிருப்பவன், நதியில் படகில் சென்று கொண்டிருப்பவனை போல் இவ போ. எதை பாக்குறான்? விருக்ஷேஷு, அவன் எது? படகில் நதியில் சென்று, நதியில் இருக்கிற படகில் சென்று கொண்டிருப்பவன் அவனை போல் இவ. அவன் என்ன பண்றான்? விருக்ஷேஷு கதிகி, மரங்களில் மூமெண்ட பாக்குறான். பிராதிலோபியேன, ரிவர்ஸ் மூமெண்ட். பிராதிலோபியேன ரிவர்ஸ், தலைகீழாக அவன் பார்க்கிறான். திருஷ்யத்தை என்ன சொன்னீங்களா? பார்க்கிறேன், பார்ப்பதை போல். இவ வந்துருச்சு, பார்ப்பதை போல். ஒரு உதாரணம் என்னது? நதியில் சென்று கொண்டிருக்கிற படகில் அமர்ந்திருப்பவன் என்ன பண்ணிட்டான்? ரிவர்ஸ் பண்ணிட்டான். மரங்கள் மூவ் ஆகி கொண்டிருக்கிறது. விருக்ஷேஷு கதிகி, மூவ்மெண்ட் ஆன் த ட்ரீஸ். என்ன பண்ணிட்டாது? பிராதிலோபேன் என்ன? இட்ஸ் ரிவர்ஸா பாக்குறான், தலைகீழாக பார்க்கிறான். தன்னுடைய மூவ்மெண்ட எது மேல ஏற்றி வச்சுச்சான்? மரங்களின் மேல் ஏற்றி வைத்து விட்டான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மைண்ட் அப்படிங்கிறது ஓட்டு, பிராரப்தம் என்பது ரிவர். கனெக்டிங் பண்ணி பாருங்க, அழகா புரியும். விருக்ஷம் என்பது நான், ஐ எம் மூவிங், ஐ எம் ஆத்மா, ஐ எம் நான், ஐ எம் ஆன் த ஷோர், நான் ஷோரில் இருக்கிறவன். அதாவது எப்படி சொல்றேன்னா, இப்போ மைண்டு தான் என்ன சொல்றேன்? போட். இது எதுக்கு? இதனோட எக்ஸ்பிளேஷனை சொல்றேன், எப்படி எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பாருங்க. மைண்டுங்கிறது போட், அந்த ரிவர் என்ன பண்ணிட்டு இருக்குது? பிராரப்தம் நம்மள என்ன பண்ணிட்டு இருக்குது? போட்டை தள்ளிக்கிட்டு இருக்குது. மனம் பிராரப்தத்திற்கு தகுந்தாற் போல் என்ன ஆயிட்டு இருக்கு? மனம் இட்ஸ் மூவிங். சரீரம் பிராரப்தத்துக்கு தகுந்தாற் போல், ரிவருடைய ஓட்டத்திற்கு தகுந்தாற் போல் ஒரு போட்டு நெகிறுவதை போல் என்னுடைய பிராரப்த, சரீரத்தினுடைய பிராரப்தத்திற்கு தகுந்தாற் போல் என்னுடைய பாடி நல்லதையும் கெட்டதையும் சந்தித்துக் கொண்டு, புண்ணிய பாப்பம் சுக துக்கங்களை அனுபவித்துக் கொண்டு போயிட்டு இருக்கு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்? நான் யாரு? விருட்சம், அசையாத ஒரு இடத்தில் இருக்கிற ஆத்மா. நான் இங்க போயிட்டு இருக்கிறதுனால சம்சார துக்கத்துல கஷ்டப்படுறேன். என்னது? மரங்கள் மூவ் ஆகிறது, அந்த கஷ்டம் எனக்கு. விருட்சம்னா அந்த இடத்துல நான், எது சோர்ல நிக்கிற நான். நம்ம விருட்சம்ங்கிறது நான் என்ன பண்றேன்? இதனுடைய மூவ்மெண்ட எது மேல ஏற்றி வச்சுட்டேன்? ஆத்மாவின் மேல் ஏற்றி வைத்து விட்டேன். அடுத்தது மூணாவது ஃப்ரேஸ், அகர்ம தட் இஸ் ஈக்குவல் டு கர்ம அபாவம். அகர்மனா என்ன? கர்ம இல்லாமல் செயலின்மை. அகர்ம தட் இஸ் ஈக்குவல் டு கர்ம அபாவம், செயலின்மை. யதா பூதம், யதா பூதம் கத்திய பாவம் இவ பவதி. இந்த கத்திய பாவம் நாலாவது பேச கூட வச்சுக்கலாம். யதா பூதம், அதாவது உண்மையில் செயலின்மையில்
நான் என்ன பண்ணி வச்சுட்டேன்? செயலை ஏற்றி வைத்து. உண்மையில் யதாபூதம்னா உண்மையில் தி ஆக்சுவல் இன் ஆக்ஷன். எதுதான் செயல்பட்டு இருக்குது? மை அனாத்மா, மை பாடி தான் செயல்பட்டு இருக்கு. அதை நான் என்ன பண்ணி வச்சுட்டேன்? பாடியினுடைய செயலை செயலில்லாத ஆத்மாவில் நான் ஏற்றி வைத்து காண்கிறேன். யதாபூதம் கத்திய பாவம் இவ பவதி. கர்மம்னு என்ன? தட் இஸ் செயலின்மை. யதாபூதம் என்ன? யதான என்ன? ஆத்மனி. இந்த இடத்துல யதாங்கிறது புரோனவுன் எதுக்கு வருது? ஆத்மனி. எதனுடைய செயலை? பூதம் செயல், பூதத்தினுடைய பஞ்சபூதத்தினுடைய செயல்பாடுகளை நான் என்ன பண்ணி வச்சுட்டேன்? யதா ஆத்மனி. அப்ப என்ன பண்ணிட்டேன்? கத்திய பாவம் இவ பவதி. அப்ப என்ன நினைச்சுக்கிற? கத்திய பாவம் செயலை எங்க பாக்குறேன்? ஆத்மாவில் இருப்பதை போல். உண்மையில் ஆத்மா கிடையாது. ஆனா நான் என்னுடைய பெர்செப்ஷன் எப்படி? நான் செய்கிறேன் அப்படின்னு ஆத்மாவின் மேல் செயலை ஏற்றி வைத்து காண்கிறேன். So karma at the body level, no controversy. பாடி லெவல்ல கர்மம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்ப பாடிக்கு பிராரத்தம் இருக்கு, சஞ்சிதம் இருக்கு, ஆகாமி இருக்கு, புண்ணியம் இருக்கு, பாப்பம் இருக்கு. நோ கான்ட்ரவர்சி. சாஸ்திரம் அந்த எந்த இடத்தையும் நெகேட் பண்றது கிடையாது. அந்த கர்மத்தை என்ன பண்ணி வச்சுட்டோம்? டிரான்ஸ்ஃபர்ட் ஆன் ஆத்மா இஸ் த கான்ட்ரவர்சி. அதுதான் பிரச்சனை. ஏன்னா போட் மூவ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. ஆமா, மூவ் ஆயிட்டு இருக்கு. சரீரம் அதோட பிராரப்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு. நோ ப்ராப்ளம். எதுதான் பிரச்சனை? மரங்கள் நெகிழ்கிறது. செயல்கள் மரத்தில் மூவ்மெண்ட்ட பாக்குறது அப்படின்னு. ஏங்க இலைய அசையுது மரத்துல, இலைய கோடி பிரான்சஸ் அசையுது, அப்படி எல்லாம் அத்துப்பித்தா யோசனை கூடாது. மரத்தினுடைய நெகிர்தல்னு எடுத்துக்கணும். மரம் அசைஞ்சுட்டு தான் இருக்குது அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன வேதாந்தத்திலிருந்து நம்ம என்ன பகவான் இந்த கருத்தை நீ புரிந்து கொள்வதனால உனக்கு என்ன பெனிஃபிட்? இப்ப பாடியினுடைய பெயின், பாடியினுடைய ஓல்ட் ஏஜ், பாடியினுடைய மரணம், அதை நிகழும் போது பிராக்டிகல் லைஃப்க்கு என்னன்னு புரியணுமா இல்லையா? நம்ம உடம்புல என்ன வரும்? ஓல்ட் ஏஜ் வருது, அதோட கான்சிக்வன்ஸ் வருது, மரணம் வருது, பெயின் வருது, அவமானப்படுது, பின்னால குத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. இதெல்லாம் எங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது? பாடியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்க கான்ட்ரோவர்சியே கிடையாது. நடைபெற்று கொண்டிருக்கும் போது என்ன புரியணும்? I don't have pain even though body is bleeding. I am not bleeding. Even though tears are coming out from your eyes. அதெல்லாம் வராதுன்னு சொல்லவே இல்லை. Even though tears coming out of your eyes. என்ன புரியணும்? I don't have pain. இதுதான். இத உணரும் போது வாழ்க்கை எப்படி ஆயிரும்? ஈஸி கோயிங். அதுக்காக படிக்கிறேன். தட் இஸ் ஆனந்த பிராப்தி. ஈவன் தோ மை பாடி இஸ் ப்ளீடிங், ஈவன் தோ ஐ ஃபேஸ்ட் சோ மெனி, என்ன சொல்றது, அவமானங்கள், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணாலும் இதெல்லாம் எங்கதான் நடைபெற்றுட்டு இருக்குது? பாடியைத்தான் அவங்க ஏதாவது பண்ண முடியுமே தவிர ஆத்மாவை அவர்களால் அசைக்க முடியாது. என்னை அவர்களால் அசைக்க முடியாது. ஏன்னா இது படிக்கிறதுங்கிறது இந்த நிலைக்கு வரும்போது என்ன ஆகும்? ஐ டோன்ட் ஹாவ். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரு ஃப்ரேஸ் சொல்றேன் பாருங்க. நாலேஜ், உங்களுக்கு ஒரு அறிவு. இப்ப நாம ஒரு அறிவு, நீங்க என்ன வாங்கிட்டு இருக்கிறீங்க? அறிவை சாஸ்திரம் கொடுத்துட்டு இருக்குது இல்லைங்களா? நாலேஜ். ஒரு 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 ப்ராவர்ப் இருக்குது. இப்ப அறிவை நீங்க வாங்கிட்டீங்க. நாலேஜ், அறிவு. அத நாலேஜ் cannot, ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன், ஏன்னா அவர் சொன்னது அதுதான், அப்புறம் தமிழாக பார்க்கலாம். நாலேஜ், ஒரு அறிவு, cannot be challenged by a counter experience thought of the day.
நல்லா சிந்திச்சு பாருங்க. நாலேஜ் உங்களுக்கு ஒரு அறிவு வந்துருச்சு. cannot be challenged by a counter experience. அதாவது நான் ஒரு அறிவை பெற்று விட்டேன் என்றால் உண்மையில் அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். உண்மையில் நான் அறிவை பெற்று விட்டேன் என்றால் that cannot be challenged by the counterpiece. For example, சூரியன் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அதாவது தன்னை அது மூவ்மெண்ட் இருக்கு சூரியன்ல, பட் அது நெகிழ்வதில்லை. ஒரு அறிவு நமக்கு. ஆனா கண்ணுல பார்க்கும்போது கவுண்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பாக்குற மாதிரியா? கவுண்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? சூரியன் அப்படியே நிக்கிற மாதிரியா கண்ணுக்கு தெரியுது? வாட் இஸ் த கவுண்டர் ஆப்போசிட் எக்ஸ்பீரியன்ஸ்? காலையில இங்க உதிக்குது, கிழக்குல உதிக்குது, அப்புறம் மேற்குல போகுது, நல்ல நேரம் கெட்ட நேரம், வடக்கு தெற்கு திசை, வடக்கு பார்த்த வீடு கிழக்கு பார்த்த வீடு, எல்லாமே பண்றோம். அந்த நாலேஜ், இந்த அனுபவத்தினால், எந்த அனுபவம்? ஒரே ஒரு அனுபவம் எடுத்துக்கலாம். கிழக்குல உதிக்குது, மேற்குல மறையுது. இதை வச்சுதான் ஓல் சாஸ்திரமே ஜோதிடமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இந்த கவுண்டர் பீஸ், இந்த கவுண்டர் பீஸ் எது? நாலேஜ் என்ன சொல்லுது? அறிவு புஸ்தகத்துல என்ன போட்டாங்க? சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை அப்படின்னு ஒரு நாலேஜ் படிச்சிட்டீங்க. அது cannot be challenged by the counter experience. அப்ப அந்த இந்த கிழக்கில் உதித்து மேற்கில் மறைவதால், that is a counter experience. மறைவதால் என்னுடைய ஞானம் cannot be challenged. என்ன ஞானம்? சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை அப்படிங்கிற ஞானத்தை, that ஞானம் cannot be challenged by the experience. ஐயோ அது கிழக்குல உதிக்குது, நான் பாக்குறேன், மேற்குல மதியுது, அதனால சூரியன் அசைந்து கொண்டு, மூவ்மெண்ட் இஸ் தேர் இன் சூரியன். அதே மாதிரி பூமி அசையாம நிக்குது. ஆனா சயின்ஸ் என்ன படிக்கிறோம்? நாலேஜ், பூமி தன்னைத்தானே சுத்தி கொண்டு, பூமியையும் சுத்தி கொண்டு, சூரியனையும் சுத்தி கொண்டு படிக்கிறோம். ஆனா கவுண்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? அனுபவத்துக்கு கிடைக்கல. உடனே என் கண்ணுக்கு அப்படி தெரியல அப்படின்னு நம்ம அந்த அறிவை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சேலஞ்ச் பண்ணுதா என்ன? நோ. என்ன பண்றோம்? எஸ், என் கண்ணுக்கு அது தெரியலினாலும், என் அனுபவத்துக்கு கிடைக்கலினாலும், என்ன அந்த நாலேஜ், அது உண்மையான அந்த நாலேஜ்ங்கிறது cannot be challenged. ஆச்சா? இப்ப எக்ஸாம்பிள் ஒரு கான்செப்ட் சொல்லிட்டேன், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். இப்ப கமிங் டு வேதாந்தா, வாட் இஸ் த நாலேஜ்? ஆத்மா அகர்த்தா இஸ் த நாலேஜ். ஆத்மா அகர்த்தா, ஆத்மாவுக்கு பிராரப்தம் இல்ல, ஆத்மாவுக்கு புண்ணியம் கிடையாது, ஆத்மாவுக்கு பாபம் கிடையாது, சஞ்சிதம் கிடையாது, பிராரப்த எக்ஸாஷன்ங்கிறது கிடையாது, சுகத்தை கழிக்கிற பாப்பத்தை கழிக்கிற எதுவுமே ஆத்மாவுக்கு கிடையாது. இஸ் a நாலேஜ். உங்களுக்கு அந்த நாலேஜ், if you get that knowledge that cannot be challenged, if you get that knowledge 100%, that knowledge cannot be challenged by the experiences. counter experience. என்ன counter experience வருது? கஷ்டம் வருது, நஷ்டம் வருது, சுகம் வருது, துக்கம் வருது, அது வருது, இது வருது, அவங்க பேசுறான், இப்படி பேசுறான், வாழ்க்கையில இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படிங்கும் போது, நான் அதை செய்யணும், எனக்கு இத்தனை கர்மங்கள் இருக்கு, இத்தனை டியூட்டிஸ் இருக்கு, நான் இதெல்லாம் செய்யணும், இந்த கடமைகள் கர்மம் எனக்கு இருக்கு, டியூட்டிஸ் இருக்கு, நான் செய்யறேன், என் கடமையை நான் செய்யறேன் அப்படிங்கிற கவுண்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ். எது? அகம் கர்த்தாங்கிற நாலேஜ் cannot be challenged by the counter ஆப்போசிட்டான அனுபவத்தின் மூலியமாக நான் பெற்ற ஞானத்தை என்ன பண்ண முடியாது? எக்ஸ்பீரியன்ஸ் ஞானத்தை சேலஞ்ச் பண்ண முடியாது. இஃப் யூ கெட் நாலேஜ் பர்ஃபெக்ட், அந்த ஞானம் இதுதான் உண்மை. அப்ப எனக்கு கவுண்டர் பீஸ் என்னை அட்டாக் பண்ணுதுன்னா எனக்கு நாலேஜ் இன்னும் முழுமை அடையலேன்னு அர்த்தமே தவிர உண்மையான ஞானம். அடுத்தது முன்னூத்தி 52வது பக்கம். இதெல்லாம் கன்க்ளூஷன் ஏரியா, செகண்ட் கன்க்ளூஷன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்படி நம்ம கன்க்ளூஷன் சொல்றோம், எப்படி நிகமன் கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் இப்ப படிச்சோம் இல்லைங்களா, அந்த பிரேஸ்ல பாருங்க, ஸ்லோகத்துல வந்த கர்மணி அகர்மணி இந்த வேர்ட் எல்லாம் திருப்பி திருப்பி வருது, ரெப்படேஷன் பண்ணுவோம், அதை வச்சு சொல்றோம். அடுத்தது அகர்மணி ச வந்துருச்சு, அகர்மணி கர்மணி ரெண்டு வந்துட்டே இருக்கும். அகர்மணி ச காரிய கரண வியாபார உபரமே கர்மவத்து
ஆத்மனி அத்தியாரோபிதே தூஷ்ணிம் அகுர்வன் சுகம் ஆஸ்த இதி அகங்காராபி சந்திஹேதுத்வாத் அகங்கார சந்திஹேதுத்வாத் தஸ்மின் அகர்மணி ச கர்ம யஃப் பஷ்யேத். இது ரெண்டாவது ஃப்ரேஸ். அதாவது தேகங்களுடைய ரெஸ்ட ஆத்மாவுடைய ரெஸ்டாக புரிந்து கொள்கிறான் அஜ்ஞானி. டெம்பரரியா தேகத்தில் இருக்கிற ஒரு அக்கர்மணி செயலின்மையை ஆத்மாவின் மேல் ஏற்றி வைத்து காண்கிறான்ங்கிற அந்த கான்செப்ட் அதனுடைய கன்க்ளூசிங் பார்ட் இது. அந்த ஃப்ரேஸ் இந்த இடத்துல கன்க்ளூட் பண்றாரு. என்ன சொல்றாரு? அகர்மணி ச. ஃபர்ஸ்ட் கர்மணி பார்த்துட்டோமா? அடுத்த செகண்ட் ஃப்ரேஸ் அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல். எந்த அகர்மம்? தேகத்தில் இருக்கிற டெம்பரரியான அகங்கார ரூப அக்கர்மத்தில். அந்த அக்கர்மத்தை எங்க ஏற்றி வைக்கிறாவ? ஆத்மாவில் மேல் ஏற்றி வைக்கிறாங்கிற பாயிண்ட். அகர்மணி ச, தட் இஸ் டெம்பரரி அகர்மா ஆஃப் த பாடி. அதான் சொல்றாரு. காரிய கரண வியாபார உபரமே. காரிய ஸ்தூல சரீரம், கரணம் சூக்ஷ்ம சரீர, வியாபார அதில் செயல்படுகிற அதில் பிலாங்ஸ் டு உபரமே ரெஸ்ட். The rest belongs to சூக்ஷ்ம ஸ்தூல சரீரத்தை அகர்மணி. இது ஒரு ஃப்ரேஸ். அது என்ன பண்றாம? அதில் இருக்கிற ரெஸ்டை, டெம்பரரியாக பாடியில் இருக்கிற ரெஸ்டை கர்மவத்து ஆத்மனி அத்தியாரோபித்தே. என்ன பண்றாம? ஆத்மனி தேகம் ரெஸ்ட்ல இருக்கிறத ஆத்மா ரெஸ்டா இருக்கு. ஆத்மனி அத்தியாரோபித்தே. The rest of the body, the relaxation of the body is superimposed on ஆத்மா. எதை போல? கர்மத்தை போல. எப்படி கர்மத்தை சூப்பர் இம்போஸ் பண்ணானோ கர்மவத்து, அதை போலவே அக்கர்மத்தை என்ன பண்ணி வச்சுட்டா? சூப்பர் இம்போஸ் பண்ணிட்டான். தேகத்தில் நடக்கிற கர்மத்தை எப்படி ஆத்மாவின் மேல் ஏற்றி கண்டானோ அதை போலவே தேகத்தில் இருக்கிற ரெஸ்டையும் என்ன எது மேல ஏற்றிட்டா? ஆத்மாவின் மேல் ஏற்றி வைத்து விட்டோ. ஆத்மனி அத்தியாரோபித்தே பவத். இது ஒரு ஃப்ரேஸா மாத்திக்கலாம், ஒரு சென்டென்ஸ் இந்த இடத்துல முடிச்சுக்கலாம். பார்க்கிறார், திருஷ்யத்தே, பவதி, ஏதோ ஒன்று போட்டு இந்த ஃப்ரேஸ முடிச்சுக்கலாம். அடுத்தது தூஷ்ணீம் அபூர்வன்னு சுகம் ஆசே. நேத்து ஒரு தப்பு சொன்னேன். இந்த இடத்துல அஸ்தாத்து பாஸ்ட் டென்ஸ்ல ஆசன் வந்தது. இந்த இடத்துல வேர்பே என்னதான்? ஆஸ், நாட் அஸ். ஆசே பவத் இதி. ஆசே இதி பவதி. இதோட ஒரு ஃப்ரேஸ் முடியும். என்னன்னா தூஷ்ணீம். தூஷ்ணீம்னா அபூர்வன்னு. தூஷ்ணீம்னா சைலண்டா இருக்கேன், அமைதியா இருக்கேன், ரெஸ்ட்ல இருக்கேன். தட் இஸ் அபூர்வன். தூஷ்ணீம்னு என்ன அர்த்தம்? அபூர்வன். நான் இப்பொழுது எதையும் செய்யல. எப்படி இருக்கேன்? அதனால செயல் செய்யாதனால எப்படி இருக்கேன்? சுகமாசே, சுகமாக இருக்கிறேன். அந்த இடத்துல தஸ்மின் அடுத்த வேர்டு எங்க போயிடணும்? தஸ்மினுக்கு போயிடணும். தஸ்மின் அகர்மணி எஃப் பஷ்யேத்து. அந்த இடத்துல யாரு அகர்மணிய பாக்குறானோ? எஃப் பஷ்யேத்து. ஆத்மாவில் என்ன பாக்குறான்? அஜ்ஞானி ஆத்மா செயல்படும் போது தேகத்தோட ரெஸ்ட் எடுத்து ஆத்மா மேல போட்டு அவன் என்ன சொல்றான்? நான் இப்ப செயலாம இருக்கான்னு சொல்றான். பாத்தீங்களா? தஸ்மின் அகர்மணி எஃப் பஷ்யேத்து. தஸ்மின் எதில் அகர்மத்தை பார்க்கிறானோ. ஏன் அப்படி பார்க்கிறான்? அகங்கார அபிசன்னிகேதுத்வாத். பிகாஸ் ஆஃப் அகங்காரத்தினுடைய அபிமானம், அதாவது சரீர அபிமானம். ஒரே பாயிண்ட். ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்கிறா? அகங்கார அபிசன்னிகேதுத்வாத். சரீர அபிமானத்தினால் வந்த அகங்காரம். அகங்காரம் தட் இஸ் ஈக்குவல் டு அபிசன்னிகேதுத்வாத். சரீர அபிமானம்.
ஏன்? உண்மையில் நான் செயல் புரியலின்னு ஒருத்தன் சொன்னானா அவன் கர்மத்தில் செய்து கொண்டிருக்கிறான். தேகங்கள் ரெஸ்ட்ல இருக்குன்னு சொன்னோம்னா உண்மையில் அது ரெஸ்ட் கிடையாது, அது கர்மம் தாங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம சங்கராச்சாரிய 5 பாயிண்ட் சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாரு. என்ன சொன்னாரு? காரக ஜன்யத்வாத்து, பிரயத்தன சாத்தியத்வாத்து, சோதனா விஷயத்வாத்து, புண்ணிய பாப்ப ஜன்யத்வாத்து, பகுவிதத்வாத்து. இந்த 5 காரணங்களால் ஒரு அஞ்ஞானி நான் தேக லெவலில் நான் எந்த செயலையும் செய்யலின்னு சொன்னானா அவனிடம் கர்மம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனா அவன் என்ன பண்ணிட்டாத ஆத்மாவில் ஏற்றி வைத்து நான் செயலின் மேல் இருக்கிறேன். எப்பவுமே இந்த ரெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு வேல்யூ பாயிண்ட் வருது. இங்க என்ன நாம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, டோன்ட் கெட் அடிக்ட் டு த டெம்பரரி ரெஸ்ட் ஆஃப் த பாடி. டோன்ட் கெட் அடிக்ட். நிறைய பேர் இதுலதான் அடிக்ட் ஆயிருக்கும். எதுக்கோ அடிக்ட் ஆயிருக்கும். பீடி சிகரெட்டுக்கு அடிக்ட்டுங்கிறாங்க, போதைக்கு அடிக்ட்டுங்கிறாங்க, ஒரு தலைவாணி பெட்டுக்கு, வீட்டுக்கு, சாம்பாருக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிருப்போம், அடிக்ஷன். இந்த இடத்துல என்ன வேல்யூ வருதுன்னா, டோன்ட் கெட் அடிக்ட் டு த டெம்பரரி ரெஸ்ட். எது? அனாத்மாவில் சரீரத்தில் இருக்கிற ரெஸ்டுக்கு என்ன ஆயிராதீங்க. டோன்ட் கிரேவ் ஃபார் தட் ரெஸ்ட். கிரேவிங் இருக்கும், அது கிரேவ். அதாவது இட் இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் கர்மான்னு புரிஞ்சுக்கணும். ரெஸ்ட் எடுக்கிறனா கூட அது ஒரு அனதர் ஃபார்ம் ஆஃப் கர்மா பிகாஸ் ஆஃப் 5 ரீசன்ஸ். ரெஸ்ட்னா இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி, இட் இஸ் நாட் அட் ஆல் ரெஸ்ட் அட் ஆல். ஏன்னா பாடினால ஒரு க்ஷணம் கூட கர்மத்தை செய்யாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட உடம்பத்தான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்காரு. ரெஸ்ட் எடுக்கிற தூங்குறதுலாம் ரெஸ்ட்னு சொல்லக்கூடாது. தூங்கி மறுபடியும் தூங்குறது எதுக்கு? மறுபடியும் தொடர்ந்து வேலை செய்வதற்காகத்தான் தூங்குறதே. சோ சைக்காலஜியா நம்ம பல விஷயத்துல இது பண்ணிருப்போம். நமக்கு ஒரு டியூட்டி வந்திருக்கும், அது முடிஞ்சுட்டா நான் ஃப்ரீ ஆயிடுவேன். தட் இஸ் வெரி ராங் நோஷன். ஒரு குழந்தை பெத்தோ வளர்த்துட்டோம், கல்யாணம் பண்ணிட்டா நான் ஃப்ரீ ஆயிடுவேன். அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் ஃப்ரீ ஆயிடுவேன். அந்த குழந்தை பெருசாயிடுச்சுன்னா, பேரம்பேத்தி பெருசாயிடுச்சுன்னா ஃப்ரீ ஆயிடுவேன். எங்க மாமனார் மாமியார்லாம் வயசாக இருக்காங்க, அவங்களாம் போய் சேர்ந்துட்டாங்கன்னா ஃப்ரீ ஆயிடுவேன். இட் இஸ் a ராங் நோஷன். எது மேல ஏத்தி வச்சிருக்கிறோம்? ஆத்மாவின் மேல. தேகத்துடைய நம்மள அறியாம தேகத்துடைய ரெஸ்ட் எங்க ஏத்தி வச்சு ஆத்மாவின் மேல ஏத்தி வச்சதுனாலதான் என்ன வருது? நான் இதை முடிச்சிட்டேன்னா ஐ வில் பி ஃப்ரீ. இந்த கர்மத்தை முடிச்சிட்டேன்னா ஐ வில் பி ஃப்ரீ. இந்த சில பேர் சொல்லும் போது பாக்குறோம், எனக்கு வந்து வீட்டுல வந்து இவ்வளவு கடமைகள் இருக்குது, இதெல்லாம் முடிச்சிட்டா ஐ வில் பி ஃப்ரீ. அப்புறங்க அதுக்கப்புறம் வேதாந்தம் ஃபுல்லா அதுக்குள்ள நல்லா நுழைஞ்சிருவனுங்க. ஃபுல் டைம் நான் வேதாந்தத்துக்குள்ள நுழைஞ்சிருவாங்க. எப்போ? நான் ஃப்ரீ ஆனேன்னா. உண்மையில் அது ஃப்ரீயே கிடையாது. எது? தேகத்தில் ஏற்படுகிற டெம்பரரி ரெஸ்ட்ங்கிறது ரெஸ்டே அல்ல. அது கர்ம செஞ்சுதான் ஆகும் பாடி. ஆனா நமக்குள்ள என்ன நோஷன்? நான் ஃப்ரீ ஆயிடுவேன். கம்ஃபர்ட். ஃப்ரீங்கிறது என்னது? ஐ வில் பி இன் கம்ஃபர்ட் ஜோன். இன் ஃபியூச்சர் ஐ வில் பி இன் கம்ஃபர்ட். ஒரு ஏக்கம் வேற அதுல. அவங்க எல்லாம் வேலையை முடிச்சிட்டாங்க, நிம்மதியா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பையனுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்க ஃப்ரீயா இருக்காங்க, அதனால அவங்க வந்து ஃபுல்லா டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. நானும் என் பிள்ளைக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன்னா ஐ வில் பி ஃப்ரீ. இட்ஸ் ராங் நோஷன். அப்படி உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. மாஃபியா லேடியே டான்ஸ் ஆட விடாதீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஐ வில் கம்ப்ளீட் மை டியூட்டி. இறக்கிற வரைக்கும் நமக்கு கர்மம் என்பதை செய்யாமல் இந்த உடம்பினால் இருக்க முடியாது. இறப்பே அப்படி. இதுல எங்க போய் ரெஸ்ட்? அது ரெஸ்ட் எடுத்துட்டு நான் வந்து வெயிட்டிங் ஃபார் த ரிட்டையர்மெண்ட், அந்த மூட வரக்கூடாது. நிறைய பேருக்கு அது வந்துருது. வெயிட்டிங் ஃபார் த ரிட்டையர்மெண்ட்னா நீங்க ஒரு ஆபீஸுக்கு போய் ரிட்டையர்மெண்ட் ஆகுறது அது வேற. இங்க உட்காந்துக்கிட்டு வெயிட்டிங் ஃபார் த ரிட்டையர்மெண்ட். எந்த ரிட்டையர்மெண்ட்? பையனுக்கு வளர்த்திட்டா, கல்யாணம் பண்ணிட்டா, ஐ வில் ரிட்டையர், ஐ வில் பி ரெஸ்ட், ஐ வில் பி ஃப்ரீங்கிறது ரிட்டையர்மெண்ட். ரிட்டையர்மெண்ட் என்னங்க? வேலைக்கு போகாம ஃப்ரீயா இருக்க பேர் ரிட்டையர்மெண்ட். அப்ப நம்மளுக்கு என்ன வந்துருது? waiting for the rest, that is waiting for the retirement, that is waiting for the கடமைகளை முடிப்பதற்கு ஏங்கிக் கொண்டு இருக்கிறோம். எதுக்குங்க? சும்மா இருக்கிறதுக்கு இல்லைங்க, வேதாந்தம் படிக்கிறதுக்குங்க. அங்கதாங்க தப்பு நடக்குது. வேதாந்தம் நான் படிக்கணும்னா, என்னுடைய கடமைகளை நான் குறைச்சுக்கணும்னா
நான் வந்து கடமைகளை குறைக்கணும், அப்பதான் நான் வந்து வேதாந்தத்துக்குள்ள ஃபுல் ஃபிளெட்ஜா வருவேன்னு நினைச்சீங்கன்னா எப்படி? கடமைகளை குறைத்தால்தான் நான் வேதாந்தத்துக்கு, அதாவது பரதர்மத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் சொன்னமே தவிர, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன் நான். கடமைகளையும் பரதர்மத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி பரதர்மத்தை என்னுடைய கடமையாக போறதுனாலதான் புரியுது இல்ல. பரதர்மத்துக்கு போகக்கூடாது. என்னுடைய கடமைகளை நான் முடிச்சிட்டேன்னா நான் ஃப்ரீ ஆயிருவேன் அப்படின்னு நினைக்கிறது 200,000 டைம்ஸ் ராங் நோஷன். என்னுடைய கடமைகள் உயிர் இருக்கிற வரைக்கும் முடியவே முடியாது. எப்படிங்க முடியும்? உடல் இருக்கு, ஆரோக்கியம் வேணுமா? 4 மணிக்கு எந்திரிச்சு நொங்குறமா? அது எப்பங்க ரெஸ்ட் வரும்? யோசனை பாருங்க. நொங்குனாதான் பாடி ரிலாக்ஸா இருக்குது அப்படின்னா பண்ணித்தான் ஆகணும். எங்க போய் கடமை முடிக்கிறது? இட்ஸ் a duty towards your body to maintain the body. There is a கடமை இல்லீங்களா? மெயின்டைன் த ஹெல்த். அங்க என்ன இருக்குது? இதெல்லாம் எப்படிங்க முடியும்? உயிர் விடுற வரைக்கும் என்ன முடியாது? ஹெல்த்தியா சாப்பிடணும், தேடி தேடி போய் வாங்கிட்டு வரணும், தேடி தேடி சமைக்கணும், தேடி தேடி கட் பண்ணணும், தேடி சமைக்கணும், தேடி தேடி சாப்பிடணும், தேடி தேடி எக்ஸசைஸ் பண்ணணும். இதுல எப்பங்க ஓயும்? நெவர். ஆனா நமக்குள்ள ஒரு ஃபீலிங். ஏன்னா இதெல்லாம் கடமைன்னு நினைப்ப வராது. பையனுக்கு செய்யறது, பிள்ளைக்கு செய்யறது, பேரன், இதெல்லாம் வந்து கம் டு an end. Don't crave for the retirement. It's a pure psychological disease. Don't crave. நான் இது முடிச்சுட்டு நான் ஃப்ரீயா இருப்பேன், அதுக்கப்புறம் நான் அப்படியே கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் போட்டுருவேன், நான் கடமையை நான் அந்த ஃப்ரீ ஆயிட்டேன்னா புள்ள கல்யாணம் பண்ணிட்டேன், பிசினஸ் எல்லாம் ஒரு செட்டில் பண்ணிட்டேன். நேத்து ஒரு இன்டர்வியூல ஒருத்தர் சொல்றாரு, ஒரு நடிகன், ஒரு அச்சீவ் பண்ணிட்டேன்னா நான் அதுக்கப்புறம் நான் வந்து பணத்துக்கு பின்னால போக மாட்டேன். எவ்வளவுன்னா 350 கோடி அச்சீவ் பண்ணிட்டேன்னா நான் வந்து அதுக்கப்புறம் பணத்துக்கு பின்னால போக மாட்டேன். அது வட்டி வாங்கி மாசத்துக்கு என்னமோ 1 கோடி என்னமோ வருது, அதை செலவு பண்ணிட்டு நான் ஃப்ரீயா இருந்துக்குவேன். அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ. இந்த மாதிரி டென்ஷன் பிசினஸ் படம் எடுக்கிற வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். ராங் நோஷன். புரியணும். அது அவர் சொல்றாரு, நம்மளும் அது மாதிரி வச்சிருக்கிறோம். பல கடமைகள் முடிஞ்சா நம்ம ஃப்ரீயா இருந்துக்கலாம். சோ என்ன சொல்றாரு கடைசி விட? அகங்கார அபிசன்னி ஹேதுத்வாத். ஏன் அவன் நினைக்கிறான்? அகங்கார தேகத்தின் மேல் இருக்கிற அபிமானத்தின் காரணமாக அவன் என்ன பண்றான்? தேகம் எடுக்கிற ரெஸ்ட ஆத்மாவை மேல ஏத்தி வச்சு, ஆத்மா நான் ரெஸ்ட் எடுக்கிறே அப்படின்னு தவறான நோஷன். அதாவது இப்ப நான் சொன்னீங்களா, the knowledge cannot be challenged. இன்னைக்கு தாட் ஆஃப் தி சொன்ன பாத்தீங்களா, the knowledge cannot be challenged by the counter experience. இப்போ ஒரு விருத்தி வரும், I am free from pain அப்படின்னு ஒரு விருத்தி, அது ஞானம் இல்லையா? I am free from pain. எல்லாம் இருந்தாலும் சரி, பாடி, மைண்ட், காம்ப்ளெக்ஸ், சூக்ஷ்ம, ஸ்தூல, சரீரம், ஃப்ரீ ஃப்ரம் பெயின். ஞானத்துக்கு அப்புறம் that overpowers, அந்த ஞானம் overpowers the emotional pain விருத்தி. இப்ப விருத்தி வந்து ரெண்டுங்க. ஒண்ணு I am free from pain அப்படிங்கிற ஒரு விருத்தி, அந்த ஞானம். அது என்ன பண்ணணும்? ஓவர் கம் பண்ணணும். எதைய? எமோஷனலா ஒரு விருத்தி வருமா? ஒரு பெயின் வருதுன்னு வச்சுக்கோங்க, எமோஷனலா என்ன இருக்கும்? எமோஷனல் பெயின் விருத்தின்னு இருக்கும். பக்கத்து வீட்டுல ஒரு அழுகுரல் கேக்குது, இந்த நம்பு வீட்டுல கெட்டி மேல அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தோன்னே கெட்டி மேல அடிக்குது. அப்ப அது என்ன ஆயிரும்? பக்கத்து வீட்டுல இருக்கிற அழுக சத்தம் ஓவர் பவர்டு. அது ஓவர் பவர்டு பை த கெட்டி மேல சத்தம். ஒன்ன என்ன பண்ணுது? ஓவர் பவர்ஸ் பண்ணுதா? சத்தம், அழுகை சப்தம் இஸ் ஓவர் பவர்ட் பை த கெட்டி மேல சப்தம். அதை போல எமோஷனல் விருத்திங்கிறது பக்கத்து வீட்டுல இருக்கிற அழுகை, எமோஷனல் பெயின் விருத்தி உள்ள வரும். பெயின் வந்தா உள்ள என்ன இருக்கும்? விருத்தி மூலியமா தாங்க நம்ம மனசுக்கு போய் நம்ம இப்ப கை வலிக்குது அப்படின்னா அது நர்வ் கண்டக்ட் பண்ணி அது மனதுல வந்து விருத்தியா வந்ததுனாலதாங்க அந்த பெயின் வருது. தட் விருத்தி ஆச்சா. இன்னொன்னு என்ன விருத்தி உள்ள இருக்குது? ஐ ஆம் ஃப்ரீ ஃப்ரம் பெயின் அப்படிங்கிறது கெட்டி மேல சப்தம், கல்யாணம், மோக்ஷம். அது ஓவர் பவர்ஸ் இல்லாமல ஆக்காது, ஓவர் பவர்ஸ்.
எந்த பக்கத்து வீட்டுல அழுகிற சத்தத்தை எப்படி கெட்டி மேல சத்தி ஓவர் பவர் பண்ணிருதோ, எந்த சத்தம் கேட்கும் வெளியே நின்று பாத்தீங்கன்னா கெட்டி மேல சத்தம் தான் கேட்கும், பக்கத்து வீட்டுல அழுகிற சத்தம் கேட்காது, ஓவர் பவர் ஆகிறது. அதை போல நான் ஃப்ரீ ஃப்ரம் பெயின்ங்கிற விருத்தி நாலேஜ் ஓவர் பவர்ஸ் எது எமோஷனல் பெயின் விருத்தி, அது ஒரு விருத்தியா தான் வரும். அது என்ன பண்ணிருது ஓவர் பவர்ஸ் எது the knowledge that I am free from sorrow cannot be challenged by the counter experience. அதோட ஜாயின் பண்ணா I am that knowledge that I am free from sorrow அப்படிங்கிற ஒரு knowledge cannot be challenged by the counter experiences emotional என்ன சொல்ல turmoil. அத வந்து ஓவர் கம் பண்ணிரும் எது நம்மளுடைய நாலேஜ். ஓகே, இது ஒரே கடைசி ஒன்னோட முடியுது, நான் அதை படிச்சிடுறேன். இதோட இந்த கன்க்ளூஷன் எது யக ஏவம் கர்ம கர்ம விபாகஜ்ஞக ச புத்திமான் பண்டிதக மனுஷேஷு சக யுக்தக யோகி கிருஷ்ண கர்ம கிருத்து ச சக அசுபாத் மோக்ஷிதக கிருத கிருத்யோ பவதி இத்யர்த்தஹ. திஸ் இஸ் கன்க்ளூஷன். மீனிங் மட்டும் சொல்றேன், ஈஸியான மீனிங் தான். யக ஏவ இன் திஸ் மேனர், இந்த வழி இந்த முறையில் கர்ம அகர்ம விபாகஜ்ஞக கர்மத்தையும் அகர்மத்தையும் பிரித்து அறிந்தவன், ஞகன அறிந்தவன், விபாகம் பிரித்து அறிந்தவன். இந்த மாதிரி கர்மத்தையும் அகர்மத்தையும் விபாகம் பண்ணி பிரித்து ஞக அறிந்தவன். என்ன ஞானி சொல்ற அகர்மங்கிறது வேற, அஞ்ஞானி சொல்ற செயலின்மை எடுத்துக்கலாம். ஞானி சொல்ற செயலின்மைங்கிற வேர்டு அர்த்தம் வேற, அஞ்ஞானி சொல்ற செயலின்மைங்கிற அர்த்தம் வேற, ஞானி சொல்ற கர்மம் வேற, அஞ்ஞானி சொல்ற இந்த மாதிரி கர்மத்தையும் அகர்மத்தையும் பிரித்து விபாகஜ்ஞக அறிந்தவன் சக புத்திமான், அவன் புத்திமான், பண்டிதக அவன் பண்டிதன், புத்திமான் அவன் பண்டிதன், மனுஷேஷு மனிதர்களிலே அவன்தான் பண்டிதன், புத்திமான் அவன் தான் புத்திசாலி. இதை தெரிந்தவன் தான் புத்திசாலி. லட்சக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்றவன் புத்திசாலின்னு சொல்லல, உறவுகளை மெயின்டைன் பண்றவன் புத்திசாலின்னு சொல்லல, பேட்ச் ஒர்க் பண்ணி பண்ணி உறவுகளை எல்லாம் காப்பாத்தி வச்சிருக்கிறவன் அவனை புத்திமான் டெஃபினிஷன் கொடுக்கவே இல்லை. இவன் தான் இன்டெலிஜென்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட். மனிதர் சமுதாயத்துல சொல்றாரு, என்ன போடுறாரு, மனுஷேஷு மனிதர்களிலேயே இவன் தான் புத்திமான், இன்டெலிஜென்ட் ஃபெலோ. சக யுக்தக யோகி அவன்தான், அவனுக்கு பேர் என்ன, தன்னை இணைத்துக் கொண்டவன் யோகத்தில், எந்த யோகத்தில், ஞான யோகத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட யோகி, அவன்தான் யோகி, அவன்தான் புத்திமான். சங்கராச்சாரியர் சொல்றாரு, கிருஷ்ணர் அவனைத்தான் சொல்றாருன்னு இப்ப சங்கராச்சாரியர் சொல்ற வேர்டு இதெல்லாம். சக யுக்தக யோகி யோகத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டவன், தட் இஸ் ஈக்குவல் டு கிருஷ்ண கர்ம கிருத்து, அவன்தான் தன்னுடைய கடமைகளை செய்து முடித்தவன். இந்த கர்மம் எது அகர்மம் எதுன்னு பிரித்து அறிந்தவன் கிருஷ்ண கர்ம கிருத்து, தன்னுடைய கர்மங்களை எல்லாம் கடமைகளை எல்லாம் செய்து முடித்தவன், enlightened person. He is the enlightened person. சக அசுபாத்து மோக்ஷிதக அவன் சம்சாரம்ங்கிறது அசுபம், அந்த அசுபத்திலிருந்து விடுதலை அடைகிறான். சம்சார் துக்கத்திலிருந்து அவன் அசுபாத்து மோக்ஷிதக, சம்சார் துக்கத்தில் இருந்து அவன் மோக்ஷிதக விடுதலை, ட்ரிபிள் பி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும், மோக்ஷிதக அடைந்தவன் ஆகிறான். தட் இஸ் ஈக்குவல் டு கிருத கிருத்யக பவதி, செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன். ஃபர்ஸ்ட் கிருஷ்ண கர்ம கிருத்துனா எல்லா கர்மங்களையும் செய்து முடித்தவன், எல்லா கர்மம் வரும். கிருத கிருத்தியகனா செய்ய வேண்டியதை கர்மங்களை செய்து முடித்தவன். ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். கிருத கிருத்தியக இது அர்த்தக, அவன்தான் இந்த கர்மத்துக்கும் அகர்மத்துக்கும் கன்க்ளூஷன். கர்மத்துக்கும் அகர்மத்துக்கும் இப்ப நான் சொன்ன மாதிரி யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவன்தான் புத்திமான், அவன்தான் பண்டிதன். மனிதர்களிலேயே, மனித டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த வேர்ல்ட்
அதுலயே இல்ல வேற எங்காவது பிளானட்ல மனிதர்கள் இருந்தாலும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமா மனுஷேஷு அவன்தான் புத்திமான், அவன்தான் பண்டிதன், அவன்தான் யோகி, அவன்தான் கர்மங்களை செய்து முடித்தவன், அவன்தான் கர்மத்தை செய்து கடமைகளை செய்து முடித்தவன், கர்மத்தை செய்து முடித்தவன். இது அர்த்தः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.